அடடடடா! நைட் நேரமா இருந்தாலும் இப்படி தனியா உட்காந்து மரத்துக்கடியில உட்காந்து தனியா பேசுறதுன்னா தனியான சுகம்தான்ப்பா. என்ன இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா பயமாத்தான் இருக்குது. கொஞ்ச நேரம் காத்தாட உட்காருவோம். வீட்டுக்குள்ள கொல கொல கொலன்னு கிடக்கு. சை, வார்த்தையே உளருது பாரு. குலுக்கமா இருக்குது. ஏ மாமா, கீரை வாங்கிக்க மாமா. நல்ல நல்ல கீரையா இருக்கு மாமா. கொஞ்சம் திரும்பி பாரு, நல்ல நல்ல கீரையா இருக்கு, வாங்கிக்க. ஏய், யாருமா நீயே? என்னைய மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆளுகளை பாரு, உனக்கு நான் மாமாவா? சூனியக்கார பொம்பளமா இருந்துட்டு ஆமா கண்ணால என்ன தக்காளி சட்னி தெரிச்சு விட்டு வந்துருக்குற. பேசாட்டு போ. இந்நேரத்துல அவன் கீரையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. கீரையை வச்சு இந்நேரத்துல சாப்பிட்டு செரிக்காம போறதுக்கா? பேசாம போமா நீயே. ஏ மாமா, நல்ல நல்ல கீரையா இருக்கு மாமா. ஒரு கட்டு கீரை வாங்கிக்க, ரொம்ப ரொம்ப சுஷியா இருக்கும். நீ முட்டை கீரை வாங்கலன்னு வச்சுக்க, நான் நிறைய விபரீத முடிகளாம் இருக்க வேண்டியது இருக்கும். டேய் வாங்குடா, கீரை வாங்கு. இந்த பொம்பளை கிட்ட வச்சுக்காத. வாங்குறியா இல்லையா? அப்ப கீரை இறக்கி பாரு கொஞ்சம். சரி, உன் கீரை எல்லாம் இறக்கு. நல்ல கீரையா இருந்தா நான் வாங்கிக்கிறேன். நீயும் விட்டுட்டு போக மாட்ட போலயே. நைட்டு நேரத்துல எவன்டி உனைய கீரை விற்க சொன்னது? எவனாவது 12 மணிக்கு வந்து கீரை வித்துக்கிட்டு கிடப்பானா? கொஞ்சம் இறக்கு பாப்போம். ஐயோ, இப்படி ஏமாத்துக்காரியா இருக்காளே. இது பூரா புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு கீரை கட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே. எங்கடி போய் பறிச்சுட்டு வந்த? நான் எங்க வேணாலும் போய் பறிச்சுட்டு வருவேன். நான் தான் சூனியக்காரியாச்சே. என்கிட்ட கீரை வாங்காதவங்களை கை கால முடக்கி போட்டு போடுவேன். அப்புறம் அவனால ஒண்ணுக்கு கூட போக முடியாது. இப்ப நீ ஒரு கட்டு கீரைய வாங்குறியா இல்ல கை காலை முடக்கி ஓரமா போட்டு போகவா? இதே மரத்துக்கடியில கை காலே இல்ல, உடம்பு மட்டும் நின்னுக்கிட்டு இருக்கோம். காக்குறியா? கீரை எடுறா, ஒரு கட்டு கீரை எடு. இந்த ஒரு கட்டு கீரை எவ்வளவு தெரியுமா? 300 ரூபாய். கொடுத்துட்டு வாங்க. அடடடடா, ரொம்ப கதை அளந்து விட்டுட்டு இருக்கிற. நிறைய நாடகம் படம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பியா? பேசாம போமா. ஒரு கட்டு கீரையா இதை புல்லுக்கட்டை தூக்கிட்டு வந்து 300 நூத்திக்கிட்டு இருக்குது. பொம்பளைய பாரு, பொம்பளைய போறியா என்ன? இப்ப இல்ல பைத்தியக்கார கிளவி மாதிரி வந்து நின்னுக்கிட்டு ஏமா உயிரை வாங்குற? ஏய் பொம்பளை, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. ரொம்ப நேரமா என் தடியணும்னு அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. அப்படி என்ன உங்ககிட்ட சத்தி இருக்கு? என்கிட்ட காட்டு. எப்படியா போலேன்னு வச்சுக்க, என்கிட்ட இருக்க சத்திய உன்கிட்ட காமிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீயே இந்த ஜண்டாவுக்கு அடிமையா இருப்ப. நீயே ஜண்டாவுக்கு அடிமையாகணுமா? ஜண்டா வேணா குண்டாவு வேணாம், பேசிட்டு போ. நீ என் அண்ணனை போட்டு டார்ச்சர் பண்ற. புள்ள கட்ட தூக்கிட்டு வந்து கீரை வித்துக்கிட்டு இருக்கியா? இது 300 ரூபாவா கொடுத்து வாங்குவாங்களா? பேசாம போடி சூனியக்காரி இங்கிருந்து. ஐயோ குட்டி கருவாயா, என்னடா ஆச்சு? என் பொம்பளை என்னத்தை வச்சு ஊதி விட்டா? நீ ஊதி விட்டாமே அவன் மயங்கி உழுதுட்டானே. பயமா கிடைக்குது. என்னாச்சு அவனுக்கு? சொல்லித்தால, பாவம் குட்டி கருவாயன். நீ ஒன்னும் பயப்படாத மாமா. அவனை ஏன் வசம் அடிமைப்படுத்துறதுக்காக ஊதின மந்திரம் தான் இது. உன்னையும் ஊதி ஏன் வசம் அடிமைப்படுத்திடவா? வாங்க, ஜண்டாவுக்கு அடிமையாயிருங்க. வா, கீரை எடுக்க மாட்டேன் சொன்னேல. நீ அடிமையா இருந்து இனிமேல் வாழ்க்கை முழுக்க எல்லாத்திட்டையும் போய் கீரை விற்க போற. ஐயோ வேணாம் ஜூனியக்கார பொம்பளை, நான் ஒரு கீரையை எடுத்துட்டு போயிடுறேன். இந்த 300 ரூபா. நான் இந்த கீரையை எடுத்துட்டு ஓடி போயிடுறேன். இனிமேல பக்கத்து வந்து உட்காரவே மாட்டேன். இது என்னடா வந்து சோதனை? நைட்டு போய் கீரை வைக்கிற பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டேனே. அடிக்கிறவாயா, என்னை மடிச்சிடுறா. இல்லை குட்டிக்கிறவாயா, போதும் எந்திரி. ரொம்ப நேரம் நடிக்காதல. வந்து கண்டுபிடிச்சிட போறியான், திருப்பி வந்துட போறியான். எந்திரிச்சு தொலை. என்ன இந்த தடையும் பாத்தியா? நான் மயக்கம் மட்டும் இருந்தது கூட பார்க்காம அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டியா? இதுதான் இவனோட கெட்ட பழக்கமே. சரியா நளினை தூக்கிட்டாதே போயிருக்கலாம்ல. உண்மையிலே நீ சூனியக்காரி பொம்பளையா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லு. சரி நம்ம வீட்டுக்கு போலாமா அண்ணா? இல்லை குட்டிக்கருவாயா, இன்னும் 300 ரூபாயெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன். இன்னும் ஒரு ஹட்டை எப்படியாச்சும் ஆட்டையை போட்டுவிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ. நான் அதுக்குள்ளே என்கிட்ட ஏதாவது கிளவி உட்காந்துருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வரேன். போ. லூசு கிளவிய முதல் எது கிளம்பு. அங்கிட்ட ஒரு கீரை வைக்கிற பொம்பளை வந்துகிட்டு இருக்குது. இப்படி சாகசமா உட்காந்துருக்குற. இந்த பொம்பளை கீரை வாங்கலன்னா என்னத்தையும் வச்சு ஊதி விடுது கிளவிய. நம்ம குட்டிக்கார் வாங்கி கேட்க போனதுக்கு அவன் மேல ஊதி விட்டுருச்சு. அவன் அந்த இடத்துல மயக்க மட்டும் விழுந்துட்டான். சீக்கிரம் ஓடி போயிரு, அப்புறம் காலியாகி போயிடுவேன். அங்கே என்ன சொல்லிட்டு இருக்க? கீரை வைக்கிற பொம்பளையா? கொஞ்ச நேரம் சாகசமா உட்கார முடியலையே. எனக்கு பயமா கிடக்குது. இல்லையா கொஞ்சம் வாழ. அந்த பொம்பளை அங்கிட்டு போற வரைக்கும் இங்கிட்டு ஓரமா நில்லி. எனக்கு பயமா கிடக்குது. எதுக்கு அந்த பொம்பளை வர வரைக்கும் நான் இங்க நின்று அந்த பொம்பளை திரும்பி என்கிட்ட கீரை வச்சுட்டு 300 ரூபா வலிச்சுக்கிட்டு போறதுக்கா? நீ போயிட்டு வர. நீ என்னமோ பண்ணிக்க சாமி. அந்த கீரைக்கார பொம்பளை வரதுக்குள்ள போய் ஒளிச்சு தொலை கிளவிய. ஐயோ இந்த பொம்பளை வராளே, நம்ம ஓடிடுவோம். ஐயோட கடவுளே, இந்த பொம்பளைய பார்த்தா பயமா கிடக்குது. வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். ஒரு தடின்றது உண்மையா இருக்குமா? இந்த வீசி விட்டு போனான்னு போய்விடுவா. தாயே, நான் வந்ததை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டியாக்கோ. நீ மட்டும் இப்ப வெளியே வரலன்னு வச்சுக்க, வீட்டோட சேர்த்து ஊதி போட்டுருவேன் பாத்துக்க. ஐயோ சாமி அப்பெல்லாம் பண்ணிவிடாதுமா. இந்த இருக்குது எனக்கு வீடு மட்டும் தான். தயவுச்சு நீங்க என்ன வேணுமோ சொல்லிட்டு போக்கான்னு. என்ன வேணும் உனக்கு சொல்லும் போது? கடவுளையும் நீ பார்த்தாலே பயமா இருக்கு. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு நகர்ந்து போமா. நான் நகர்ந்து போறாததோ போகிறதோ உன்னோட கையில தான் இருக்குது தாயி. உன்னோட கையில தான் இருக்குது. இந்த கீரை கட்டு இருக்குல்ல, அதுல ஒரு கட்டை வாங்கிக்க. ஒரு கட்டை 500 ரூபா தான். வாங்கிக்கலன்னா இந்த சண்டாவுக்கு அடிமையாயிருவேன். என்னம்மா இது கீரை கட்டுன்னு புல்லு கட்டை கொண்டு வந்திருக்கிற? எங்கிட்ட இருந்து புண்ணிட்டு வந்து புல்லுன்னு தெரியலையே. இது 500 ரூபா கொடுத்து எப்படிமா நான் வாங்க முடியும்?
அப்படியா? அப்ப இந்தா ஊதுறேன் உனக்கு. இனிமேல நீ எனக்கு அடிமை. எப்பயுமே எல்லா இடத்துலயும் நீ கீரை விற்க போற பாரு. இப்ப போற கொஞ்சம். இங்கே தாய் சூனிய கரியம்மா, தயவு செஞ்சு அந்த கீரையை கொடுத்துட்டு போயிருமா. இனிமேல் உடனே தொல்லையே பண்ண மாட்டேன். இந்தம்மா 500 போமா. ஐயே, நைட் நேரம் செத்த நேரம் உட்காந்தது பெரிய பிரச்சனையாவில் இருக்குது. இந்த பொம்பளை இப்படி 500 கறந்துவிட்டு போயிட்டாலே. கருவாயா கருவாயா கருவாயா. அடச்சே, என்னனே காலையிலே வந்து அழுதுகிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? நான் எவனோ பாட்டு தான் பாடுறேன்னு நினைச்சு வந்துவிட்டேன். என்னத்துக்கு இப்ப காலையில கண்ணை கசக்கிட்டு இருக்க? என்னாச்சு சொன்னா தானே தெரியும். சொல்லண்ணே. கருவாயா கருவாயா. ஒன்னு பண்ணுவா, நீ அங்கிட்டு உட்காந்து அழுது முடிய, அதுக்கப்புறம் வந்து சொல்லு. காலையில வந்து நிறைய மாதிரி கூலையை விட்டுக்கிட்டு கிடக்குறியா? போடா கிட்டு போத. கருப்பு குட்டியே, ஒரு விஷயம் தெரியுமாடி? கோதாவரிக்கு மாப்பிள்ளை பார்த்து விட்டாங்களாம்மா. இன்னைக்கு வீட்டில் போய் பேச போயிருக்காடாடா. இனிமேல் ஏன் கோதாவரி எனக்கு இல்லடா. அவன் பொண்ணு பார்த்து அவன் கட்டிக்கிட்டு போறியா. நான் ஜாமியாரா உட்கார போறேன். இது கூட நல்ல விஷயம்தான். இங்கிட்டு யாருமே பெரிய தாடி வச்சுள்ள சாமியார் மாதிரி இல்ல. நீயாச்சும் இருக்கிறத நினைச்சு சந்தோஷமா இருக்கானே. பீச்சாட்டு சாமியாரவே ஆகி போயிரு. கருவாயா, நீ தாண்டா எப்படியாச்சும் கோதாவரி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அந்த குண்டு பைய கோதாவரியை பார்க்க கூடாது. யோசிக்கணும் கல்யாணம் பண்றதுக்கே. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்துடா. உன்னை நம்பித்தான் அண்ணே வந்திருக்கிறேன். எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆக்கி விடாத. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கவே மாட்டேன். இன்னும் பாவம் அண்ணா, இதாச்சும் பண்ணுவோம். நீ தடியண்ணே, நீ கவலைப்படாத. குட்டி கருவம் இருக்குல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். குட்டி கருவாய்யா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நேரா கோதாவரி வீட்டுக்கு போ. இது அப்படியே பண்ண கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும். சரியா? அட மாப்பிள்ள, நல்லா வெள்ளையும் சொல்லியுமா கட்டையும் குட்டையுமா நல்லா தான் இருக்கிறீங்க. இந்த குட்டி கருவாங்க இல்லாம கல்யாணம் நடக்காது. என் கோதாவரிய கட்ட போற மாப்பிள்ளையே நான் பாத்தியே ஆவேன். இவ்வளவு அழகா இருக்காரு. அடே பொடியா, இங்கேருந்து போடா. நீ எதுக்காக வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். வேணும் இந்த பையன் நீ பத்தி நல்ல வார்த்தை தானே சொல்றியா? அப்புறம் எதுக்கு இந்த பையில போ சொல்லிவிட்டு நீ பேசுதா தங்கோ, நீ பேசு. கோதாவரியா இந்தாக்க, இதுதான் பொண்ணுப்பா. பாத்துக்க, நல்லா பாத்துக்க. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. எம்பொட்டு லட்சணமா இருக்கிறா பாத்தியா? இந்த மாதிரி இருக்கிறவ கட்டுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்னது இது? பொண்ணு குண்டா இருக்குது. போட்டோல பார்த்தா ஒல்லியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம மூஞ்சியெல்லாம் நல்லா அழகா இருந்துச்சு. இங்க பார்த்தா சுருக்கமா விழுந்து கிடக்குது. அது ஒன்றும் இல்லப்பா. சாப்பிட்டு ஒரு மாசத்துல கல்யாணம் ஆக போறோன்ற இதுல சாப்பிட்டு புட்டா போல இருக்கு. அதான் நல்லா குண்டாயி உடம்பெல்லாம் வெயிட் போட்டு போடுச்சு. அதான் கொஞ்சம் மூஞ்சிலே சுருக்க விழுந்து போச்சு. நீங்க 2 பேர் வாழ்ந்தா வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும். ஐயோ, எனக்கு வலிப்பு வந்துருச்சு. ஐயோ, இந்த பையனுக்கு வலிப்பு வந்துருச்சு போட்டிருக்கேன். கூக்குங்க. அட மாப்பிள்ள, அவன் வலிப்பு வந்தா என்ன வந்தா என்ன? நீங்க முடிவை சொல்லிட்டு போங்க மாப்பிள்ள. கோதாவரியை கல்யாணம் பண்ணதுக்கு உங்களுக்கு இஷ்டம் தானே? இல்ல, இப்பதான் கல்யாணத்தை பத்தியே பேச ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இந்த பையனுக்கு வலிப்பு வந்துருச்சு. இதெல்லாம் பாக்குறப்ப ஏதோ தப்பான சிம்டம்ஸ் மாதிரி இருக்கே. நான் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட சொல்றீங்க. இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். என்ன கோதாவரியக்கா, நான் போயிட்டு வரேன். வலிப்பு விட்டு போச்சு. சரியா? ஏண்டி, அந்த பொடி பையில நம்பிக்கிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையை கெடுக்க வந்த சாத்தாவே. அவனை நம்பாதடி. உன் வாழ்க்கையை எப்படியாச்சும் அழிச்சு போடணும்னு 3 பேர் கங்காணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்குறானுங்க. குட்டி கருவாயா, நல்ல விஷயம் பண்ணியிருக்கடா. இப்போதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அவன் யோசிச்சு சொல்றேன்னு போயிட்டானாமே. இதுதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரிடா கருவாயா, ஏதோ ஒரு கடை யோசனை சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்லு, அந்த மாதிரி ஒரு கடையை வச்சு பாக்குறேன். நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா இந்த கோதாவரி அங்க அப்பே மூஞ்சில கறியை பூசணும்டா. இங்க பஜ்ஜி கடை போட்டிருக்காங்க. ஆனா நான் சொல்ற பஜ்ஜி கடை போடவே இல்லை. நீ ஒரு அப்பள பஜ்ஜி கடை போடு. அப்பனா கண்டிப்பா உன்னோட வியாபாரம் நல்லா பிச்சுக்கிட்டு போகும். பாத்திக்க, இது புதுசா இருக்கான்னு எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு. நான் சொல்ற மாதிரி கடையை போடு. அப்பள பஜ்ஜி கடை போடு. சரியா? கருவாயா, ஆமாடா, இது கூட புதுசா தான் இருக்குது. அப்பள பஜ்ஜி போட்டோம்னா நல்லா ஓடும் தான் நினைக்கிறேன். சரி, நாளைக்கே போட்டு விடுறேன். எமோ அப்பள பஜ்ஜி கடைமோ, எமோ அப்பள பஜ்ஜி கடை வாங்க. புதுசா போட்டிருக்கிறேன், சாப்பிட வாங்க. என்னடா இது? என்ன பஜ்ஜி கடை சொன்ன? அப்பள பஜ்ஜி கடையா? எங்க அப்பள பஜ்ஜியை காட்டு கொஞ்சம். இதெல்லாம் புதுசா இருக்கே பாப்போம். இந்தா, இது அப்பளம், இது பஜ்ஜி. இது 2ம் சேர்த்தா அப்பள பஜ்ஜி. 2ஐயும் ஒன்னா வச்சு சாப்பிட்றதா இதோட டேஸ்டேன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட்டு பாரு ஒரு தடவை. சுவா அதிகமா இருக்கும் பாத்துக்க. தரவா 2 பிளேடு தரேன், முக்கிட்டு போடா. என்னது இது? அப்பள பஜ்ஜியாக்கும்? தூ, மானகிட்ட பையன். ஒரு அப்பள பஜ்ஜி போட தெரியல. நீ எல்லாம் அப்பள பஜ்ஜி கடை போட்டு போடாம சாத்தி பிடிவத்துக்கு முகரைய பாரு. அப்பள பஜ்ஜியை கூட அப்பளம் தண்ணியை சுட்டு வச்சுக்கிட்டு பஜ்ஜி தண்ணியை சுட்டு இதெல்லாம் முகரையில கொண்டு போய் போடு போ. என்ன தடியனே, இன்னைக்கு வியாபாரம் உனக்கு பிச்சுட்டு போச்சா? நான் தான் சொன்னேன் இல்ல நல்லா போகும்னே. இதையே ஃபாலோ பண்ண கண்டிப்பா முன்ன வந்துடலாம்.
ஆமா போடா நல்லா போச்சு. எல்லாரும் இதை எடுத்து மொகரையில போட்டுக்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பளம் தனியா பஜ்ஜி தனியா பொரிச்சு வச்சுட்டு அப்பள பஜ்ஜின்னு சொல்லிட்டா போற அப்படின்னு சொல்லி என்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு போறானுங்கடா. என்னத்தை தான் பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல நீ ஐடியா கொடுத்தது ஒன்னத்துக்கு லாய்க்கில்ல. வேஸ்ட் நீ ஒரு வேஸ்ட் பீஸ். அட லூச்சி தடியனே, நான் என்ன சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? அப்பளத்தை வாங்கிட்டு வந்து அதுல மசாலா தடவி பச்சை மாதிரி போட்டு எடுக்கணும்னு நீ அப்பளத்தை தனியா பொரிச்சு வச்சு பச்சையை தனியா பொரிச்சு வச்சிருக்க. லூச்சு பைய அவன் காலி துப்புனதே தப்பே இல்லை. சரியா தான் துப்பிக்கிட்டு போயிருக்கேன். அப்படியாடா கருவாயா? நான் கூட நீ அப்பள பஜ்ஜின்னு சொல்லுமே அப்பளத்தை தனியா பஜ்ஜியை தனியா பொரிச்சு வச்சு தான் கொடுக்குறதுன்னு தான் நினைச்சேன். அப்பவே யோசனை வந்துச்சு, கொஞ்சம் ஜர்க்காய் போயிட்டுண்டா, மன்னிச்சுக்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.